வணக்கம். இந்த வீடியோவின் மூலமாக இன்றைக்கு நாம் பௌர்ணமிக்கான அல்லது பௌர்ணமி நாளிலே நாம் இரு இதய தியானத்தை செய்யும் பொழுது எவ்வாறான பலன்கள் கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் 2 பிரிவுகளாக நாம் இன்றைய புரோகிராமை செய்ய உள்ளோம். முதலிலே இன்றைய இரு இதய தியானத்தை நாம் மனதார முழு மனதோடு செய்வதற்கு நமக்கு ஒரு சிறந்த மனநிலை ஏற்படுவதற்கு தேவையான ஒரு எளிய ஹீலிங்கை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். அந்த ஹீலிங்கை முடித்துவிட்டு அடுத்ததாக இரு இதய தியானத்திற்குள்ளாக செல்ல இருக்கிறோம். கடைசியாக நாம் தியானத்தை முடித்து நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நம் உற்றார் உறவினர் நண்பர்கள் அவர்களுடைய குடும்பத்தாருக்குமாக நாம் ஆசிகளை வழங்கப் போகிறோம். வாருங்கள், முதல் பகுதியான சிறந்த மனநிலை உருவாவதற்கு தேவையான ஒரு ஹீலிங்கை மேற்கொள்ளப் போகிறோம். இதற்கு தேவையான ஒன்று, படத்திலே நீங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடிய சக்கரா மேக்னெட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மேக்னெட் உங்களிடம் இருந்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவ்வாறு இல்லை என்றால் இந்த தியானத்தை முடித்துவிட்டு அதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்து கொண்டு பின்பு மீண்டும் இந்த தியானத்தை நீங்கள் செய்து பாருங்கள். எவ்வாறான நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது என்பதை பார்க்கலாம். ஒருவேளை உங்களிடத்திலே இந்த சக்கரா மேக்னெட் இல்லை என்றால் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய மிளகை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதில் 2லும் சக்கரா மேக்னெட்டிற்கு சக்திகள் அதிகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த வீடியோவை இப்பொழுது பாஸ் செய்துவிட்டு சக்கரா மேக்னெட் அல்லது மிளகை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது படத்திலே தெரிவது போல் முதலில் இரு புருவங்களுக்கு நடுவிலே இந்த சக்கரா மேக்னெட்டை படத்தில் காட்டியுள்ளபடி டேப்பை போட்டு ஒட்டிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக இடது கை கட்டை விரலில் படத்தில் காட்டி உள்ளது போல சக்கரா மேக்னெட்டை ஒட்டிக்கொள்ளுங்கள். உங்களிடம் சக்கரா மேக்னெட் இல்லை என்று இருக்கும் பொழுது ஏற்கனவே சொன்னது போல 2 புருவங்களுக்கு நடுவிலும் இடது கை கட்டை விரலில் உள்பக்கத்திலே படத்தில் காட்டியபடியும் மிளகை ஓட்டிக்கொள்ளுங்கள். இந்த 2 புள்ளிகளும் சுஜோக் அக்குபஞ்சர் முறையில் மன அமைதியை ஏற்படுத்துவதற்கான புள்ளிகளாக கருதப்படுகிறது. அடுத்ததாக படத்திலே, அதாவது உங்களுக்கு முன்பாக உங்கள் திரையில் தெரிவது போல தியானம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் அமைதியான சூழ்நிலையில் நீங்கள் அமர்ந்திருப்பதாக உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள்.
அல்லது அவ்வாறாக அமர்ந்து கொள்ளுங்கள். திரையில் தெரிவது போல உங்களால் சமணக்கால் போட்டு உட்கார முடியும் என்று இருந்தால், அதாவது குறைந்தபட்சம் 1 மணி நேரம் இவ்வாறாக உங்களால் உட்கார முடியும் என்றால் உட்காருங்கள். அவ்வாறு இல்லை என்றால் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு கைகளை மடியின் மீது படத்தில் தெரிவது போல வைத்துக்கொண்டு கால்கள் இரண்டும் தரையில் படும்படி வைத்துக் கொள்ளுங்கள். கால்கள் இரண்டும் தனித்தனியாக இருக்க வேண்டும். முக்கியமாக கிழக்கு பார்த்து நீங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும். வாருங்கள், ஹீலிங்கிற்குள்ளாக செல்லலாம். அமைதியான ஒரு இடத்திலே, சூழ்நிலையிலே, தியானம் செய்யக்கூடிய நிலையில் நாம் அமர்ந்து இப்பொழுது ஹீலிங்கை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்றைய இரு இதய தியானத்தை செய்வதற்கு நமக்கு தேவையான ஒரு சிறந்த மனநிலை கிடைப்பதற்கு தேவையான சக்திகள் இப்பொழுது நமக்கு பிரபஞ்சத்திடமிருந்து கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. கண்களை மூடியபடி உங்களது கவனத்தை உங்கள் மூச்சின் மீது மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். பிரபஞ்சத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சக்திகள் நமக்கு ஒரு சிறந்த மனநிலை, இன்று இரு இதய தியானத்தை செய்வதற்கு தேவையான அளவிற்கு அந்த சக்திகள் நமக்கு கிடைக்கப் போகிறது. அவற்றை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளலாம். முழுமையாக ஏற்றுக்கொள்ளலாம். முழுமையாக ஏற்றுக்கொள்ளலாம்.
மெதுவா 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 ரிலாக்ஸ் ஆகுங்க. ரிலாக்ஸ் ஆகுங்க. ரிலாக்ஸ் ஆகுங்க. அப்படியே கண்களை திறந்து இப்பொழுது திரையிலே தெரிவது போல பௌர்ணமி நிலவை நோக்கி நாம் படத்திலே தெரிவது போல அமர்ந்திருக்கிறோம் என்கின்ற ஒரு விஷுவலைசேஷனுக்கு வாங்க. படத்துல தெரிவது போல பௌர்ணமி நிலவை நோக்கி நாம் அமர்ந்திருக்கிறோம். பௌர்ணமி நிலவினுடைய சக்திகளையும் பயன்படுத்தி இன்றைய இரு இதய தியானத்திற்குள்ளாக நாம் செல்ல போகிறோம். மீண்டும் ஒரு முறை நாம் பௌர்ணமி நிலவை நோக்கி பௌர்ணமி சக்திகளை பெறக்கூடிய நிலையில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள். This is Master Chua Kok Sui. Let us invoke for divine blessings. நாம் இப்போது தெய்வீக ஆசியை வேண்டிப் பெறுவோமாக. To the Supreme God, எல்லாம் வல்ல இறைவனிடமும், to the Divine Father and Divine Mother, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாயிடமும், to my spiritual teacher, என்னுடைய ஆன்மீக குருவிடமும், to all the spiritual teachers, அனைத்து ஆன்மீக குருமார்களிடமும், to all the holy masters, அனைத்து தெய்வீக குருமார்களிடமும், all the saints, அனைத்து ஞானிகளிடமும், holy angels, தெய்வீக தேவதைகளிடமும், spiritual helpers, ஆன்மீக உதவியாளர்களிடமும், and to all the great ones. மற்றும் மேன்மையானவர்கள் அனைவரிடமும் We thank you for your divine guidance, divine help and protection. நாங்கள் நன்றி கூறுகிறோம். உங்களது தெய்வீக வழிநடத்துதலுக்காகவும் தெய்வீக உதவி மற்றும் பாதுகாப்புக்காகவும். We thank you for your divine love. நாங்கள் நன்றி கூறுகிறோம். உங்களது தெய்வீக அன்புக்காகவும் for your sweetness, உங்களது இனிமைக்காகவும், for your illumination, உங்களது ஆன்மீக ஒளிக்காகவும், divine oneness and divine blessings. தெய்வீக ஒருங்கிணைப்பு மற்றும் தெய்வீக ஆசிகளுக்கும். Thank you in full faith. நன்றி முழு நம்பிக்கையுடன். Connect your tongue to your palate. நாக்கை மேலெண்ணத்தோடு இணையுங்கள். Recall a happy event. ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். Take your time. உங்களுக்கு தேவையான நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Re-experience the exquisite feelings of sweetness, of tenderness and of love. அந்த இனிமையான, மென்மையான
மற்றும் அன்பான அந்த அற்புத உணர்வை மீண்டும் அனுபவித்துப் பாருங்கள். You are smiling. நீங்கள் புன்னகை செய்கிறீர்கள். You are filled with love and happiness. நீங்கள் அன்பாலும் ஆனந்தத்தாலும் நிறைந்திருக்கிறீர்கள். Very gently and lovingly, மிக மென்மையாக மற்றும் அன்போடு smile at your heart center. உங்கள் இருதய மையத்தை நோக்கி புன்னகை செய்யுங்கள். Say words of love and sweetness to your heart. அன்பும் இனிமையும் நிறைந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்திடம் கூறுங்கள். Gently and lovingly smile at your heart. மென்மையாக மற்றும் அன்போடு உங்கள் இருதயத்தை நோக்கி புன்னகை செய்யுங்கள். Your heart center is a being of love. உங்கள் இருதய மையம் அன்பின் இருப்பிடம். Wait for the response. பதில் உணர்வுக்கு காத்திருங்கள். Feel the love and happiness. அன்பையும் ஆனந்தத்தையும் உணருங்கள். Recall another happy event. மற்றொரு சந்தோஷமான நிகழ்ச்சியை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். Re-experience this happy event. ஆனந்தமான இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் அனுபவியுங்கள். Can you feel your heart center responding with love, with joy and bliss? உங்கள் இருதய மையம் அன்பு, சந்தோஷம் மற்றும் தெய்வீக ஆனந்தத்தை பிரதிபலிப்பதை உணர முடிகிறதா? The feeling is fantastic. இந்த உணர்வு அற்புதமானது. Smile at your crown center. உங்கள் சகஸ்ர மையத்தை நோக்கி புன்னகை செய்யுங்கள். Your crown center is a being of divine love. உங்கள் சகஸ்ர மையம் தெய்வீக அன்பின் இருப்பிடம். Say words of love to this being of divine love. அன்பான வார்த்தைகளை இந்த தெய்வீக அன்பின் இருப்பிடத்திடம் கூறுங்கள். Lovingly and gently smile at your crown center. அன்போடு மென்மையாக உங்கள் சகஸ்ர மையத்தை நோக்கி புன்னகை செய்யுங்கள். Wait for the response. பதில் உணர்வுக்கு காத்திருங்கள். Can you feel your crown center responding with divine love and divine sweetness? உங்கள் சகஸ்ர மையம் தெய்வீக அன்பு மற்றும் தெய்வீக இனிமையை வெளிப்படுத்துவதை உணர முடிகிறதா? We are going to bless the earth with loving kindness. நாம் இப்போது பூமியை அன்பு கருணையினால் ஆசீர்வதிக்கப் போகிறோம். Very gently touch your heart with your left hand. மிக மென்மையாக உங்கள் இருதயத்தை உங்கள் இடது கையால் தொடவும். Raise your hands at about chest level with your palms facing outward. உங்கள் கைகளை நெஞ்சு அளவுக்கு உயர்த்தி உள்ளங்கை வெளிப்புறம் பார்க்கும்படி வைக்கவும். Imagine there's a small earth in front of you, the size of a small ball. உங்கள் முன் பூமி ஒரு சிறு பந்து அளவு இருப்பதாக கற்பனை செய்யவும். Be aware of your heart and silently repeat after me. உங்கள் இருதயத்தில் உணர்வை வைத்து மௌனமாக என்னை பின்தொடர்ந்து கூறுங்கள். Lord, make me an instrument of your peace. கடவுளே, என்னை உங்களது சமாதானத்தின் கருவியாக்குங்கள். Allow yourself to be a channel for divine peace. உங்களை தெய்வீக சமாதானத்தின் பாதையாக அனுமதியுங்கள். Feel the inner peace within you and bless the earth with peace. உங்களுக்குள்ளாக அமைதியை உணருங்கள். பூமியை சமாதானத்தால் ஆசீர்வதிக்கவும். Feel the peace within you and radiate this peace
into the earth. உங்களுக்குள்ளாக அமைதியை உணருங்கள். இந்த அமைதியை பூமியை நோக்கி ஒளிரச் செய்யுங்கள். Feel the inner peace within you and share it with the earth in front of you. உங்களுக்குள்ளாக அமைதியை உணருங்கள் மற்றும் இதை உங்கள் முன் உள்ள பூமியோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். Where there is hatred, let me sow love. எங்கெல்லாம் வெறுப்புள்ளதோ அங்கெல்லாம் நான் அன்பை விதைக்கிறேன். Feel the love within you. உங்களுக்குள் அன்பை உணருங்கள். Feel the inner peace within you. உங்களுக்குள்ளாக அமைதியை உணருங்கள். Feel the sweetness within you. உங்களுக்குள் இனிமையை உணருங்கள். Allow yourself to be a channel for divine love and divine sweetness. உங்களை தெய்வீக அன்பு மற்றும் தெய்வீக இனிமையின் பாதையாக அனுமதியுங்கள். Imagine pink light radiating from your heart to your hands to the earth. ரோஜா நிற ஒளி உங்கள் இருதயத்திலிருந்து கைகள் வழியாக பூமிக்கு ஒளிர்ந்து செல்வதாக கற்பனை செய்யவும். Bless the whole earth, every person, every being, with love and sweetness. பூமி முழுவதையும் எல்லா மனிதர்களையும் மற்றும் அனைத்து ஜீவராசிகளையும் அன்பு மற்றும் இனிமையோடு ஆசீர்வதிக்கவும். Where there is injury, pardon. எங்கெல்லாம் காயங்கள் உள்ளதோ அவை மன்னிக்கப்படட்டும். Allow yourself to be a channel for reconciliation and divine peace. உங்களை ஆறுதல் மற்றும் தெய்வீக சமாதானத்தின் பாதையாக அனுமதியுங்கள். Bless the earth with the spirit of understanding, harmony, and peace. புரிந்து கொள்ளும் தன்மை, நல்லிணக்கம், சமாதானம் ஆகியவை நிலவட்டும் என்று பூமியை ஆசீர்வதிக்கவும். Where there is despair, hope, நம்பிக்கை இல்லாத இடத்தில் நம்பிக்கை உண்டாகட்டும். doubt, faith. சந்தேகம் உள்ள இடத்தில் உறுதி ஏற்படட்டும். Allow yourself to be a channel for divine hope and divine faith. உங்களை தெய்வீக நம்பிக்கை மற்றும் தெய்வீக உறுதியின் பாதையாக அனுமதியுங்கள். Bless the whole earth with hope and with faith. பூமி முழுவதையும் நம்பிக்கை மற்றும் உறுதியால் ஆசீர்வதிக்கவும். Bless people who are having a difficult time. கடினமான சூழ்நிலையில் இருக்கும் மக்களை Bless them with divine strength. அவர்கள் தெய்வீக வலிமை பெறட்டும் என்று ஆசீர்வதிக்கவும். Silently tell them, you can make it. மௌனமாக அவர்களிடம் உங்களால் முடியும் என்று கூறுங்கள். You are blessed with hope, with faith, with divine love, and with divine strength. நீங்கள் நம்பிக்கை, உறுதி, தெய்வீக அன்பு மற்றும் தெய்வீக வலிமையால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். Where there is darkness, light, இருள் உள்ள இடத்தில் ஒளி ஏற்படட்டும். sadness, joy. கவலை உள்ள இடத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும். Allow yourself to be a channel for divine light and divine joy. உங்களை தெய்வீக ஒளி மற்றும் தெய்வீக சந்தோஷத்தின் பாதையாக அனுமதியுங்கள். Bless the whole earth with light and joy. பூமி முழுவதையும் ஒளி மற்றும் சந்தோஷத்தால் ஆசீர்வதிக்கவும். Especially bless people who are sad, people who are depressed, people who are in pain. குறிப்பாக கவலையோடு இருக்கும் மக்கள், மனசோர்வோடு இருக்கும் மக்கள்,
வலியோடு இருக்கும் மக்களை ஆசீர்வதிக்கவும். Bless them with divine light. Bless them with divine strength. அவர்களை தெய்வீக ஒளியாலும் தெய்வீக வலிமையாலும் ஆசீர்வதிக்கவும். Blessings be to all. எல்லோருக்கும் ஆசிகள். Be aware of your crown. Imagine the small earth in front of you and silently follow me. உங்கள் சகஸ்ரத்தில் உணர்வை வைத்து உங்கள் முன் சிறு உலகம் இருப்பதாக கற்பனை செய்து மௌனமாக என்னை பின்தொடர்ந்து கூறுங்கள். From the heart of God, கடவுளின் இருதயத்திலிருந்து let the entire earth be blessed with loving kindness. இந்த பூமி முழுவதும் அன்பினாலும் கருணையினாலும் ஆசீர்வதிக்கப்படட்டும். Allow yourself to be a channel for divine love and divine kindness. உங்களை தெய்வீக அன்பு மற்றும் தெய்வீக கருணையின் பாதையாக அனுமதியுங்கள். Imagine golden light radiating from your hands to the small earth in front of you. உங்கள் முன் உள்ள சிறிய உலகிற்கு உங்கள் கைகளிலிருந்து பொன்னிற ஒளி ஒளிர்ந்து செல்வதாக கற்பனை செய்யவும். Bless the earth with loving kindness, harmony, and divine peace. பூமியை அன்பு, கருணை, நல்லிணக்கம் மற்றும் தெய்வீக சமாதானத்தால் ஆசீர்வதிக்கவும். Let the entire earth be blessed with great joy and happiness. இந்த பூமி முழுவதும் அதிக மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். Feel the divine joy and divine happiness. தெய்வீக மகிழ்ச்சி மற்றும் தெய்வீக சந்தோஷத்தை உணருங்கள். Allow yourself to be a channel for divine joy and happiness, and share this joy and happiness with the whole earth. உங்களை தெய்வீக மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷத்தின் பாதையாக அனுமதியுங்கள் மற்றும் இந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பூமி முழுவதுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். Let the entire earth be blessed with understanding, பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும். புரிந்து கொள்ளும் தன்மையினாலும் harmony and divine peace, with goodwill and the will to do good. நல்லிணக்கம், தெய்வீக சமாதானம், நல்லெண்ணம் மற்றும் நல்லதை செய்யும் பண்பினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். Blessings be to all. எல்லோருக்கும் ஆசிகள். Be aware of your heart and your crown simultaneously. உங்கள் இருதயம் மற்றும் சகஸ்ரத்தில் ஒரே சமயத்தில் உணர்வை வைக்கவும். Take a deep breath. ஆழ்ந்த சுவாசம் செய்யவும். Be aware of your whole body and exhale slowly. உங்கள் உடல் முழுவதிலும் உணர்வை வைத்து மெதுவாக வெளிசுவாசம் செய்யவும். Be aware of your heart and your crown again. மறுபடியும் உங்கள் இருதயம் மற்றும் சகஸ்ரத்தில் உணர்வை வைக்கவும். Inhale slowly and deeply. மெதுவாகவும் ஆழமாகவும் உட்சுவாசம் செய்யவும். Hold your breath. சுவாசத்தை நிறுத்தவும். Be aware of your whole body and exhale slowly. உங்கள் உடல் முழுவதிலும் உணர்வை வைத்து மெதுவாக வெளிசுவாசம் செய்யவும். Can you feel your whole body filled with divine love and divine bliss? உங்கள் உடல் முழுவதும் தெய்வீக அன்பினாலும் தெய்வீக ஆனந்தத்தினாலும் நிரம்பியுள்ளதை உணர முடிகிறதா? Imagine the small earth in front of you. உங்கள் முன் சிறு பூமி இருப்பதாக கற்பனை செய்து And be aware of your heart and your crown. இருதயம் மற்றும் சகஸ்ரத்தில் உணர்வை வைத்து And silently repeat after me. மௌனமாக என்னை பின்தொடர்ந்து கூறுங்கள். From the heart of God, கடவுளின் இருதயத்திலிருந்து let every person, every being be blessed with divine love and kindness. எல்லா மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் தெய்வீக அன்பு மற்றும் கருணையினால் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
Feel the kindness. கருணையை உணருங்கள். Feel the divine bliss. தெய்வீக ஆனந்தத்தை உணருங்கள். The divine sweetness. தெய்வீக இனிமையை உணருங்கள். And share this with the whole earth, with every person and every being. இதை முழு உலகத்துடனும் எல்லா மனிதர்களுடனும் அனைத்து ஜீவராசிகளுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். From the heart of God, let the whole earth, every person, every being, be blessed with divine love. கடவுளின் இருதயத்திலிருந்து பூமி முழுவதும் எல்லா மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் தெய்வீக அன்பினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். Be blessed with tenderness. இதமளிக்கும் தன்மையினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். With warmness. ஒருங்கிணையும் தன்மையினால். With caringness. பகிர்ந்து கொள்ளும் பண்பினால். With inner healing. அககுணமளிக்கும் தன்மையினால். With inner beauty. உள் அழகினால். With divine bliss. தெய்வீக ஆனந்தத்தினால். And divine oneness with all. எல்லாவற்றுடனும் ஒருங்கிணையும் தெய்வீக பண்பினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். Gently put your hands down on your lap. கைகளை மெதுவாக உங்கள் மடியின் மீது வைக்கவும். Imagine a golden flame on your crown. உங்கள் சகஸ்ரத்தின் மீது ஒரு பொன்னிற ஜோதியை கற்பனை செய்யுங்கள். Feel the quality of the golden flame. இந்த பொன்னிற ஜோதியின் தன்மையை உணருங்கள். Feel the love, the peace, and the divine bliss radiating from this golden flame. அன்பு, சமாதானம் மற்றும் தெய்வீக ஆனந்தம் இந்த பொன்னிற ஜோதியிலிருந்து ஒளிர்வதை உணரவும். Feel the divine sweetness, தெய்வீக இனிமையை உணருங்கள். the divine joy. தெய்வீக சந்தோஷத்தை உணருங்கள். Gently, lovingly, and silently chant the mantra Om. மென்மையாக, அன்போடு, மௌனமாக ஓம் மந்திரத்தை ஜபிக்கவும். Be aware of the interval and the stillness between Oms. 2 ஓம் மந்திரங்களுக்கு நடுவில் உள்ள இடைவெளி மற்றும் பேரமைதியில் உணர்வை வைக்கவும். Be aware of the stillness, a golden flame, and silently chant the mantra Om. பேரமைதியிலும் பொன்னிற ஒளியிலும் உணர்வை வைத்து மௌனமாக ஓம் மந்திரத்தை ஜபிக்கவும்.
Gently and lovingly return to your body right now. மென்மையாக அன்போடு ஸ்தூல உடலுக்கு இப்போது திரும்பவும். We are going to release the excess energy. நாம் இப்போது அதிகப்படியான சக்தியை விடுவிக்கப் போகிறோம். Slowly and gently move your fingers. மெதுவாக மென்மையாக உங்கள் விரல்களை அசையுங்கள். Raise your hands on chest level with your palm facing outward. கைகளை நெஞ்சு அளவிற்கு உயர்த்தி உள்ளங்கை வெளியே பார்க்கும்படி வைக்கவும். Imagine the small earth in front of you. உங்கள் முன் ஒரு சிறு பூமியை கற்பனை செய்யவும். Silently say, மௌனமாக கூறுங்கள். let the entire earth be blessed with divine light, divine love, divine power. இந்த பூமி முழுவதும் தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தியால் ஆசீர்வதிக்கப்படட்டும். Let the whole earth, let every person, every being be blessed. பூமி முழுவதும் எல்லா மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். Let there be peace, சமாதானம், harmony, நல்லிணக்கம், progress, முன்னேற்றம், spirituality, and prosperity to all. ஆன்மீகம் மற்றும் வளமை எல்லோருக்கும் உண்டாகட்டும். Bless your country with divine light, divine love, divine power. உங்கள் நாட்டை தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தியால் ஆசீர்வதிக்கவும். With progress, spirituality, peace, and abundance. முன்னேற்றம், ஆன்மீகம், அமைதி மற்றும் செழுமை பெற ஆசீர்வதிக்கவும். Bless your city with peace and order. உங்கள் நகரம் அமைதி, ஒழுங்கு, With spirituality, ஆன்மீகம், with divine love, and with prosperity. தெய்வீக அன்பு மற்றும் வளமை பெறட்டும் என்று ஆசீர்வதிக்கவும். Bless your loved ones, உங்கள் அன்புக்குரியவர்களை ஆசீர்வதிக்கவும். bless your relatives, உங்கள் உறவினர்களை ஆசீர்வதிக்கவும். your associates, and your friends. உங்களுடன் தொடர்புடையவர்கள் மற்றும் உங்கள் நண்பர்களை With divine love, with kindness and sweetness, and with much affection. தெய்வீக அன்பு, கருணை, இனிமை மற்றும் அதிக பாசத்தால் ஆசீர்வதிக்கவும். Blessings be to all. எல்லோருக்கும் ஆசிகள். Gently put your arms down. உங்கள் கரங்களை மென்மையாக கீழே வைக்கவும். We are going to release excess energy by blessing Mother Earth. அதிகப்படியான சக்தியை பூமி தாயை வாழ்த்துவதன் மூலம் விடுவிக்கப் போகிறோம். Be aware of your feet and the base of your spine. உங்கள் பாதங்களிலும் முதுகுத்தண்டின் அடிபாகத்திலும் கவனத்தை வைக்கவும். Imagine golden light flowing down, down, down into the earth, about 3 meters or 10 feet deep. பொன்னிற ஒளி பூமிக்குள் கீழே 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 ஏறத்தாழ 3 மீட்டர் அல்லது 10 அடி ஆழத்திற்கு செல்வதாக கற்பனை செய்யவும். Let Mother Earth be blessed with divine light, divine love, divine power. பூமி தாய் தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு மற்றும் தெய்வீக சக்தியால் ஆசீர்வதிக்கப்படட்டும். Blessings be to Mother Earth. பூமி தாய்க்கு ஆசிகள். Let Mother Earth be blessed. பூமி தாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். Let Mother Earth be
regenerated. பூமித்தாய் புத்துயிர் பெறட்டும். Blessings be to beloved Mother Earth. அன்பான பூமித்தாய்க்கு ஆசிகள். To the Supreme God, we thank you for these great blessings. எல்லாம் வல்ல இறைவா, உங்களது மிகவும் மேன்மையான ஆசிகளுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். To the Divine Father, Divine Mother, we thank you for the divine bliss and your priceless blessings. தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய்க்கு உங்களது தெய்வீக ஆனந்தம் மற்றும் உங்களது மதிப்பிட முடியாத ஆசிகளுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். To my spiritual teacher, என்னுடைய ஆன்மீக குருவிற்கும், to all the spiritual teachers, எல்லா ஆன்மீக குருமார்களுக்கும், to all the saints, holy angels, spiritual helpers, அனைத்து ஞானிகளுக்கும், குணப்படுத்தும் தேவதைகளுக்கும், ஆன்மீக உதவியாளர்களுக்கும், especially to the angels of love and to all the great ones. குறிப்பாக அன்பு தேவதைக்கும் மற்றும் மேன்மையானவர்கள் அனைவருக்கும் Thank you for these great blessings. மேலான இந்த ஆசிகளை வழங்கியதற்கு நன்றி. Thank you for the experience of love and divine bliss. அன்பு மற்றும் தெய்வீக ஆனந்தத்தை அனுபவிக்கச் செய்தமைக்கு நன்றி. Thank you. நன்றி. அப்படியே மெதுவா கைகளை உயர்த்தி நெஞ்சளவுக்கு உயர்த்தி கைகள் வெளிப்புறம் பார்க்கும்படி ஆசீர்வாதம் செய்கிறபடி வச்சுக்கிங்க. இன்றைக்கு நாம் செய்திருக்கும் இந்த இரு இதய தியானத்தின் மூலம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகப்படியான சக்திகளை விடுவித்து நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதங்களை வழங்கப் போகிறோம். தயாராகுங்கள். இன்றைய தியானத்தின் மூலம் கிடைத்திருக்கும் அதிகப்படியான சக்திகளை விடுவித்து எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் என் உற்றார் உறவினர் நண்பர்கள் அவர்களுடைய குடும்பத்தாருக்குமாக நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணுங்க. பிளஸ் பண்ணுங்க. நல்ல எனர்ஜி ஃப்ளோ உங்கள் கையிலிருந்து போகிறத நீங்கள் அப்படியே உணரலாம். அனைவரும் உடல் அளவிலும் மனதளவிலும் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருப்பதற்காக நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் சிறந்ததொரு வாழ்க்கை, ஹெல்த்தியான வாழ்க்கை, வெல்த்தியான வாழ்க்கை, சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்காக நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணுங்க. நல்லா பிளஸ் பண்ணுங்க. உங்கள் கையிலிருந்து ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு நல்லா போகிறத நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணலாம். சூப்பராக போது பாருங்க. நல்லா பிளஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் அவரவர் வாழ்வில்
அவரவர் பெற வேண்டிய வளர்ச்சிகள், வெற்றிகள், முன்னேற்றங்கள் யாவையும் முழுமையாக பெறுவதற்கு தேவையான எல்லா வளங்களும், வளமைகளும், செல்வங்களும், செழிப்புகளும் குறைவின்றி நிறைவாக கிடைப்பதற்காக நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணுங்க. நல்லா பிளஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் ஆசைகள், அனைவருக்கும் ஆசைகள், அனைவருக்கும் ஆசைகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா கையை கீழே இறக்கி மடி மேல வச்சுக்கிங்க. அப்படியே மெதுவா கைகள் ரெண்டும் எடுத்து ஒன்னோட ஒன்னா நல்லா உரசுங்க. அப்படியே 2 கைகளும் எடுத்துட்டு போய் 2 கண்கள் மேல வச்சு லேசா மசாஜ் பண்ணிக்கிங்க. மெதுவா மசாஜ் பண்ணுங்க. அடுத்து அப்படியே முகம் முழுக்க தடவி, முகம் முழுக்க தடவி, முகம் முழுக்க அப்படியே மசாஜ் பண்ணிக்கிங்க. அடுத்து கைகள் கால்களை நல்லா உதறிக்குங்க. நல்லா உதருங்க. அடுத்தது லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி உடம்ப நல்லா ஷேக் பண்ணிக்கிங்க. நல்லா ஷேக் பண்ணுங்க. நல்லா ஷேக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை கைகள் கால்களை நல்லா உதறிக்குங்க. அப்படியே மெதுவா கண்களை திறந்து இயல்பு நிலைக்கு வாங்க. கண்களை திறந்து இயல்பு நிலைக்கு வாங்க. எப்படி இருந்தது இன்னைக்கு தியானம்? ஒரு சூப்பரான ஒரு மனநிலைக்கான ஒரு ஹீலிங்கோட இன்னைக்கு நாம செஞ்சிருக்கிற இந்த இதய தியானத்தின் மூலம் ரொம்ப சூப்பரான ஒரு எனர்ஜி கிடைச்சிருக்கு. இந்த எனர்ஜி அடுத்த 1 மாசத்துக்கு நமக்கு தாங்குற அளவுக்கு ஒரு சக்தி நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த தியானத்தின் மூலம் உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைத்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அவ்வாறாக உங்களுக்கு நீங்கள் உணரும் பட்சத்தில் இந்த தியானத்திற்கான வீடியோவை உங்களது உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்வதன் மூலம் அவர்களும் இந்த தியானத்தை மேற்கொண்டு சிறந்த நல்ல பல பலன்களை பெறுவதன் மூலம் ஒரு நல்ல கர்மாவை நீங்கள் செலவில்லாமல் உருவாக்கிக் கொள்கிறீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களது சக்திகளை உணர்ந்ததற்கு எங்களது நன்றி. வணக்கம். வாழ்க வளத்துடன். ஆத்ம நமஸ்தே.